வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமரிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த என்பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் அட்டைதாரர்களுக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியாகியுள்ளது. ஸோ அது என்ன செய்தின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் மொத்தம் 2,24,19,359 குடும்ப அட்டைகள் உள்ளன. ரேஷன் கார்டு என்பது வெறும் பொருட்கள் வாங்க மட்டும் பயன்படுத்தும் ஒரு அட்டையாக மட்டுமின்றி தமிழ்நாடு அரசின் பல்வேறு சலுகைகளை பெறுவதற்கான அட்டையாக உள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2,24,19,359 குடும்ப அட்டை இருக்குது. ஸோ இந்த குடும்ப அட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் பொருட்கள் வாங்கும் மட்டுக்கு பயன்படுத்தப்படாமல் தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகளை பெறுவதற்கும் ஒரு அட்டையாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பாக அரசின் மக்கள் நலத்திட்டங்களும் இந்த குடும்ப அட்டைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வெள்ள நிவாரணம், கொரோனா நிவாரணம், பொங்கல் தொகுப்பு மற்றும் மகளிர் உரிமை தொகை ஆகியவை ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ரேஷன் கார்டு பார்த்திங்கன்னா பொருள் வாங்க மட்டும் கிடையாது, நம்முடைய தமிழ்நாடு அரசு நிறைய சலுகைகள் கொடுத்துருக்கு. கொரோனா நிவாரண நிதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் பொங்கல் தொகுப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபா வழங்கப்பட்டு வருகிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் நம்முடைய தமிழ்நாடு மக்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கடந்த ஓராண்டில் சுமார் 2,40,000 குடும்ப அட்டைகள் விண்ணப்பித்திருக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் புதிய குடும்ப அட்டைக்கு 2,40,000 பேர் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஜூலை முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்குகிறது நிறுத்தப்பட்டுள்ளது. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் குடும்ப அட்டை பார்த்திங்கன்னா புதுசாட்டு விண்ணப்பம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதுவரையுமே குடும்ப அட்டை வழங்கப்படாமல் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்குவது பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தில் நிறுத்திட்டாங்க. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ எம்பி எலெக்ஷன் நடைபெற்று வருகிறது. அதுவும் பார்த்திங்கன்னா அதற்கான ரிசல்ட்டு இன்றைக்கே முடிவடைந்தது. அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரிசல்ட்டு முடிந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதிய குடும்ப அட்டை வழங்குவதற்கான ப்ராசஸ் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லி பார்த்திங்கன்னா புதிதாக விண்ணப்பித்தவர்கள் குடும்ப அட்டை இன்னும் வழங்கப்படாத நிலையில் மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தரப்பில் கூறியதாவது புதிய ரேஷன் அட்டைக்கு சுமார் 2.40 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இவர்கள் தகுதியானவர்கள் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு ரேஷன் கார்டுகள் வழங்குவதற்கான பணிகள் தொடங்கும் என சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நாங்கள் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கோம், இன்னும் எங்களுக்கு ரேஷன் கார்டு வராமல் இருக்குது. ஸோ அதற்கான காரணம் இப்போ இந்த எலெக்ஷன் முடிந்து இனி அதற்கான ரிசல்ட் இன்னும் வரும். இனி பார்த்திங்கன்னா ஓரிரு வாரத்தில் இந்த புதிய ரேஷன் கார்டு வழங்குவதற்கான ப்ராசஸ் நடைபெறும் சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் குடும்ப அட்டை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இனிமேல் பார்த்திங்கன்னா தகுதியானவங்களுக்கு இப்போ தொடர்ந்து குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு வரும். சரி தான் முக்கியமான தகவல் வெளியாகியுள்ள குடும்ப அட்டை புதுசாக விண்ணப்பித்தவர்களுக்கு புதிதாக வெளியான முக்கியமான தகவல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.